Voice of Tamil 24. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா என பலரது நடிப்பில் உருவாகி வரும் படம் பராசக்தி. இந்த படம் சிவகார்த்திகேயனின் 25வது படமாகும். படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கின்றார். டான் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்புகள் நடைபெற்று வருகின்றது. இப்படியான நிலையில் படத்தின் டைட்டில் டீசர் வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 1.48 நிமிடங்களுக்கு இந்த டைட்டில் டீசர் வெளியிடப்பட்டுள்ளது. டீசரின் முதலிலேயே சிவகார்த்திகேயனை காட்டுகின்றனர். கதவை திறந்து கொண்டு ஒரு அறைக்குள் நுழைகின்றார். அங்குள்ள போர்டில் ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் டச் என எழுதியுள்ளது. அதன் பின்னர் எம்ஜிஆரின் அச்சம் என்பது மடமையடா பாடல் இசைக்கப்படுகின்றது. சென்னையின் மிகவும் முக்கியமான கல்லூரியான பச்சையப்பன் கல்லூரி காட்டப்படுகின்றது. பச்சையப்பன் கல்லூரியில் நடைபெற்ற அல்லது பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ஒருங்கிணைந்து முன்னெடுத்த அரசியல் செயல்பாடு குறித்து படம் பேசுகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. அதன் பின்னர் அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா ஆகியோரை காட்டுகின்றனர். இதில் ரவிமோகன் காவல் அதிகாரியாக வருகின்றார். மேலும் அவர் சிவகார்த்திகேயன் உருவப்படத்தை வைத்து துப்பாக்கியால் சுடுகின்றார். ஓடிவரும் அதர்வாவை ஸ்ரீலீலா காப்பாற்றுகிறார். நான் வரவில்லை என்றால் செத்துருப்பாய் என தெலுங்கில் திட்டுகிறார். இதன் மூலம் தமிழர்களும் தெலுங்கர்களும் சென்னையில் தொடக்கத்திலிருந்தே இணைந்து வாழ்ந்து வந்தவர்கள்தான் என காட்சிப்படுத்தும் விதமாக உள்ளது. அதுவரை சிவகார்த்திகேயன் பின்புறத்தை மட்டுமே காட்டி வந்த நிலையில் சிவகார்த்திகேயன் முகத்தினை காட்டும் காட்சி அட்டகாசமாக உள்ளது. குறிப்பாக இந்த காட்சி இருவர் படத்தில் பிரகாஷ்ராஜ் மற்றும் மோகன்லால் என இருவரும் மாடியிலிருந்து மக்களை பார்ப்பார்கள். அதுபோல இந்த காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. கட்டிடத்தின் மேலிருந்து கீழே உள்ள மாணவர்களை பார்த்து சேனை ஒன்று வேண்டும், பெருஞ்சேனை ஒன்று வேண்டும் என முழக்கமிடுகின்றார். கீழே உள்ள மாணவர்களும் அதே போல முழக்கமிடுகின்றார்கள். அதன் பின்னர் தொடக்கத்தில் காட்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் டச் என்பது அழிக்கப்பட்டு டு நாட் டச் ஸ்டூடெண்ட்ஸ் என்று எழுதப்பட்டுள்ளது. அதன் பின்னர் படத்தின் டைட்டில் காட்டப்படுகிறது. கதாபாத்திரங்கள் அணிந்துள்ள உடைகளையும் கல்லூரி வளாகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள சைக்கிள்களையும் பார்க்கும்போது எம்ஜிஆர் நடிப்பில் கடந்த 1960ஆம் ஆண்டு வெளியான மன்னாதி மன்னன் படத்தின் பாடலான அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடைமையடா டீசரில் ஒலிக்கின்றது. இதை வைத்து பார்க்கும்போது கதை நடக்கும் காலகட்டம் 1960களுக்கு பின்னர் என புரிந்து கொள்ள முடிகின்றது. மேலும் இந்த பாடலும் ஸ்ரீலீலா வரும் காட்சியும் சமகால அரசியல் நகர்வுகளை நையாண்டி செய்யும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் கூறப்படுகின்றது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.